ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டீப்பாக அந்த போஸ்டோட ட்ரூ இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரேட்டிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜெனரேட்டிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்டாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 4, okay. King of Pentacles, Ace of Cups, 10 of Swords, 7 of Pentacles, 3 of Swords, 4 of Cups, 10 of Wands, Death, 4 of Swords, Knight of Pentacles, 6 of Pentacles. So bottom of the deck, 3 of Cups. Seven of Swords, Knight of Cups, 10 of Wands, Lovers, 6 of Wands, Queen of Wands, Justice, Moon, 5 of Swords, 10 of Swords, King of Wands, 2 of Wands, 8 of Cups. Okay, thank you so much universe, thank you so much. Okay, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டோட ட்ரூ இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டேஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, இதை நான் ஃபீமேல்னால மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம், ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 5 months இருக்கலாம், 5 weeks இருக்கலாம், 5 days இருக்கலாம், அப்படி இல்லைங்க 1 yearக்கு மேலே இருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு. ஓகே, டெத் ஆனது மட்டும் இல்லாமல் கரண்ட் இந்த பர்சன் உங்களுக்கு பிடிச்சி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஓகே, காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. மேபி நீங்கள் டீல் பண்ணுற பர்சனுங்கிறது மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பர்சனோட ஃபேமிலி இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. ஒரு சிலவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டி இந்த பர்சன்கிட்ட நெகட்டிவாக இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லி கொடுத்துருவோம். நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்காத, டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, எப்படி இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு ஒரு ஃப்யூச்சரில் நீயும் அவ்வளோ கட்டாயம் சேர முடியாது, இந்த ரிலேஷன் ஃப்யூச்சரில் எத்தாது, தேவையில்லாமல் டைமை போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காது, மைண்டையும் மனசையும் போட்டு பாதிப்பை ஏற்படுத்தாத, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்துட்டு இவருக்கு தேர்ட் பார்ட்டி இவருக்கு நெகட்டிவாக சொல்லி கொடுத்துருவோண்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவரும் ஃப்யூச்சரில் நினச்சிட்டு இவரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு சீட்டிங் கார்டு வந்துட்டு சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு. ஓகே, இது எனக்கு என்ன ஃபீல் ஆகிற விஷயம், அப்கோர்ஸ் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. பட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் மேபி இந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். மேபி இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டி சொன்னதை கேட்டுட்டு மேபி தேர்ட் பார்ட்டி இவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இந்த பாரு தேவையில்லாமல் நிற்காத, கட்டாயம் ஃப்யூச்சர் கிடையாது, பேசாமல் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வரதை பாரு, மெல்ல நைஸாக அந்த ரிலேஷன்ஷிப் வெளியே வந்து நைஸை கழுத்து விட்டு ஏதோ தேர்ட் பார்ட்டி இவர்கிட்ட புஷ் பண்ணிட்டு. ஸோ இவருமே வந்து பக்கம் ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு போயிட்டு. ஓகே, இவர் ஆக்சுவலி சீட்டிங்காக நமக்கு வந்துட்டு இவர் ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு. என்ன தான் இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு ஒன்றுனாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை திரும்பி பார்க்குறாங்க, பார்க்க ஒன்றும் கிடையாது, ஒரு கியூரியாசிட்டி. இவர் சீட்டிங் பண்ணிட்டு போனார்ல, இதை நினச்சி நீங்கள் பெயினில் இருக்கிறீங்களா, இல்லைங்க
இதுலேருந்து ஓவர்டேக் பண்ணி வெளியே வந்துட்டீங்களா, இல்லைங்க இன்னும் இவரை நீங்கள் சேசிங் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, இவர் உங்களுக்கு திரும்பி இல்லைங்க உங்கள் லைஃப்பில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இவர் இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களா, ஒரு கியூரியாசிட்டி உண்டு இவருக்கு. இப்போவும் இவர் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், பார்க்காமலாம் கிடையாது. ஓகே ஓகே. பட் நம்ம இங்கே ரீடிங்கில் பார்க்குற விஷயம் இந்த ஒரு பர்சனோட ட்ரூ இனர்ஷியலாக நம்ம பார்க்குறோம். எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் அப்கோர்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த பர்சனோட கேரக்டர் பொறுத்த மட்டும் இவர் ஆக்சுவலி எல்லாருக்கிட்டையும் டீப்பாக க்ளோஸாக பழகிற கேரக்டர் இவர் கிடையாது. ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் இவர் லாயலாக, இது எத்தனை பேருக்கு இந்த வீடியோ ரெஸ்லேட் ஆகும் எனக்கு தெரியல. பட் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் இந்த பர்சனுக்கு இது லாயலான ஒரு கேரக்டர் ஆகும். இவரை பொறுத்த மட்டும் இவர் ஒரு ஆள் கூட பேசாது பழகிறாரு, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்காது அப்படின்னா அது ஒரு ஃப்யூச்சரில் எத்தணும் ஒரே ஒரு என்ன சொல்கிறது ஒரே ஒருத்தவங்களுக்காக ஜீவிக்கிற ஒரு கேரக்டராக இவர் ஆக்சுவலி. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்ல கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு. ஓகே, மேபி உங்களுக்கு ஏதாவது 2 பேருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு மேபி மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அப்போ இவருக்கும் மேபி ஒரு ஐடியா கிளாரிட்டி உண்டு. கட்டாயம் என்ன தான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தாலும், என்ன தான் எனக்கு மனதார நம்மளை இஷ்டப்பட்டாலும், உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு ட்ரூ எமோஷன்ஸ் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் கட்டாயம் நான் அவ்வளோ ஒரு மேரேஜுங்கிற சுச்சுவேஷனில் எத்த முடியாது. ஓகே, ஸோ அதனால் ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராக இருக்கலாம். அதனால் இந்த ஒரு பர்சன் தேவையில்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்று அவளையே ஹர்ட் ஆக்கி நானும் ஹர்ட் ஆக்கி ஃப்யூச்சரில் ரிலேஷன்ஷிப்பில் எத்த முடியாதுன்னு சொல்லும்போது நானும் கஷ்டப்படுவேன், அவனும் கஷ்டப்படுவேன். அதோட ஏதாவது ஒரு ப்ளான் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகிறது பெட்டர்னு ஒரு முடிவோட இவர் போயிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா நமக்கு கமிட்மெண்ட் விஷயம் கரண்ட்லி 2 பேரோட வைப்ரேஷன் சேம் வைப்ரேஷனாக கரண்ட்லி இந்த பர்சன் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கலாம். இவர் கரண்ட்லி கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கலாம். சேம் நீங்களும் அதே தான் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. மேபி குறைச்சி நாள் நீங்கள் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன ஒரு டைம் குறைச்சி நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் அவன் நம்மளை நினச்சி துள்ளி கூட வருத்தப்படுதில்லை, நமக்காக அழலை. ஸோ நம்ம எதுக்கு அவனுக்காக அழணும்? ரிலேஷன்ஷிப்பை எண்டை பாக்கிட்டு போனது அவன் தானே, ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு சொல்லிட்டு போனது அவன் தானே, நான் கிடையாதுல்ல. மேபி நீங்கள் வேணான்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் உங்களுக்கு அது குற்ற உணர்ச்சியாக இருக்கும். பட் என்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை ஆகலைல்ல, அவனால் தான் எண்டை ஆகிட்டு உண்டு. பட் ரிலேஷன்ஷிப்பை எண்டை பாக்கிட்டு போன அவனே ஹாப்பியாக இருக்கும்போது நான் எதுக்கு லைஃப்பில் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இந்த சுச்சுவேஷன் எப்படி போகுது இப்போ மேபி உங்களுக்கு மனசில் ஆகிருக்கலாம். இப்போதைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு உண்டு. இனி இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது அவங்களா, ஏன்னா வேண்டான்னு சொல்லிட்டு போனது நீங்கள் இல்லை அவங்களாகும். அப்போ இனி வேண்டான்னு சொல்லிட்டு போன ஒரு ஆளை நம்ம இனி கட்டாயப்படுத்த முடியாது. கட்டாயப்படுத்தி எந்த ஒரு பிரயோஜனமும் அவங்களுக்கு மேபி இல்லையா இருக்கலாம். மேபி ஸ்டார்டிங்கில் இவர் எண்ட் பண்ண ஒரு டைமில் கண்டினியூஸாக இவருக்கு நீங்கள் காலோ மெசேஜோ நீங்கள் பண்ணியிருக்கலாம். இவர் அப்பவும் உங்களுக்கு ஒரு சைலண்ட் மெசேஜை பார்த்துட்டு சீன் பண்ணிட்டு விட்டுருக்கலாம், எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாமல் இருக்கலாம். டோட்டலி இவர் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு வந்து ரிலேஷன்ஷிப் வேணாம் சொல்லிட்டு போனது அவனாகும். இனி இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எஃபோர்ட் கொடுத்து எந்த ஒரு காரியமும் இல்லை, வேணும் சொல்லிட்டு வந்தால் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ கரண்ட் நீங்களும் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, செல்ஃப் லவ்வாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் சேம் வைப்ரேஷனாக நீங்கள் நிற்கிறீங்க. 2 பேரும் சுச்சுவேஷனை மனசிலாக்கிட்டு உண்டு. டோட்டலி நார்மலி ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உண்டு. தென் இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவரான ஒரு சுச்சுவேஷன் இல்லை தேவை. ஏன்னா ஸ்னேகங்கிறது அது 2 சைடும் சேரணும். பட் ஒரு சைடு மட்டும் அவங்க நம்மளை மைண்ட் பண்ணலை, இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அந்த வேலை போகலான்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் சேம் வைப்ரேஷன் ஆகும். இப்போ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், உன்னால் மறக்க முடியும் அப்படின்னா சேம் என்னாலே மறக்க முடியும். உனக்கு என்னை விட உனக்கு வேறு சுச்சுவேஷனாக இம்பார்ட்டன் அப்படின்னா சேம் எனக்கும் அதுதான். ஓகே, 2 பேரும் சேம் வைப்ரேஷனாக நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நமக்கு பார்க்குற ஒரு டைமில் இந்த ஒரு போர்ஸ் நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணும். நார்மலி இந்த ஒரு போர்ஸனை யார்கிட்ட ஓப்பனாக பார்க்குறது ஒரு கேரக்டராக இருக்கலாம். எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்லாத ஒரு கேரக்டர், கஷ்டமோ நஷ்டமோ வலியோ வேதனையோ மனபாரங்களாக இருக்கட்டும் தனக்குள்ளே வச்சுட்டு வெளியே சிரிச்சுட்டு நடக்கிற ஒரு கேரக்டராக இவர் இருக்கலாம். இவர் ஆக்சுவலி நார்மலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இவர் ஹைட் பண்ணிட்டு உண்டு. மேபி தேர்ட் பார்ட்டியை பற்றி ஹைட் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப் குறித்து நெகட்டிவாக சொல்லி கொடுத்த விஷயங்களை ஹைட் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைங்க ட்ரூ ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் இங்கே ஹைடாக பண்ணிட்டு உண்டு.
ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் லவ் லவ் மட்டுமே இந்த பர்சன் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையாது. நார்மலி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் கேரக்டராகவும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தலைக்கு மேலே எடுத்து நடத்தக்கூடிய ஒரு கேரக்டராக இவருக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இவரை பொறுத்த மட்டும் தன்னோட ஃபேமிலிக்கோ தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ இல்லைங்க தன்னை நம்புறவங்களுக்கோ தன்னை ட்ரஸ்ட் பண்ணுறவங்களுக்கோ எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராகும். என் லைஃப்பில் வலியாக இருக்கட்டும் வேதனையாக இருக்கட்டும் அது முழுக்க நானே ஃபேஸ் பண்ணுறேன். பட் இன்னும் நம்பி இருக்கிறவங்க என்னால் ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டராகும். இவருக்கு தலைக்கு மேலே போர்டன்ஸ் உண்டு. ஓகே, இவர் எல்லா விஷயங்களையும் மேபி எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக ஷேர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கஷ்டம் இருக்காது, கஷ்டம் இருக்காது. பட்டு குடும்ப சுச்சுவேஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே தனக்குள்ளே ஹைட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது ஒரு பயங்கர ஒரு போர்டெல்லாம் கடந்து போயிட்டுருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் எந்த ஒரு ஆப்ஷன்லையும் இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்டக் ஆகும், கன்ஃபியூஷன் ஆகும். இவருக்கு எந்த ஒரு ஆப்ஷன்லையும் மைண்டு போகஸ் ஆகுன்னு நம்ம சொல்லலாம். காரணம் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சனுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் லாயரான ஒரு கேரக்டராக இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு தெரியும் எப்படி இவர் ஓப்பனாக இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷன் ஷேர் பண்ணாட்டாலும் உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவர் காட்டிக்காட்டாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காட்டாலும் இவருக்கு மனசுக்குள்ளே தெரியும் நீங்கள் இவருக்காக இவரை நீங்கள் உண்மையாக ஆத்மார்த்தமாக நீங்கள் ஸ்நேகிச்சிருந்து இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ இவருக்கு மைண்டுக்குள்ளே மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் ஒரு எண்ணமும் உண்டு. இன்றைக்கி எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்கலாம், ஃபேவராக இல்லாமல் இருக்கலாம், இல்லைங்க இது நமக்கான ஒரு சுச்சுவேஷனாக இல்லாமல் இருக்கலாம். பட்டு எனக்கான ஒரு சுச்சுவேஷன் ஃபேவரபாக வந்துச்சு அப்படின்னா ஷோராக உனக்கான ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பீங்க ஒரு தாட்ஸ் இவருக்கு உள்ளுக்குள்ளே உண்டு. ஸோ அதனால என்னவோ இவருக்கு எனி டைம் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் ஒரு தாட் உண்டு. அதனால் இவருக்கு மைண்டு வேறு இதுலேயும் ஃபோக்கஸ் ஆகலை. ஓகே, இவரை பொறுத்த மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக இவருக்கு ஸ்நேகிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், வேறு யாரும் எனக்கு வேண்டாம் இந்த ஒரு தோண்டில் இந்த ஒரு பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஓகே, இவருக்கு ஸ்நேகம் உண்டு அப்படின்னா இவருக்கு என்ன சொல்கிறது இவர் ஆக்சுவலி ஓப்பனாக இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷன் ஷேர் பண்ணாட்டு இவருக்கு இருக்கிற ஸ்நேகம் அன்கண்டிஷனல் லவ் ஆகும், ஓவர் ஃப்ளோயிங் ஆஃப் லவ் ஆகும். இவர் தன்னோட லவ்வை ஹைட் பண்ண அதை சப்ரஸ் பண்ண இவருக்கு அத்தனை மாத்திரம் பெயின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக ஷேர் பண்ணும்போது நமக்கு ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டோம் இல்லைங்க இதுதான் சுச்சுவேஷன் இல்லைங்க இதுதான் விதின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஷேர் பண்ணுற பட்சத்தில் நமக்கு இருக்கிற அந்த மனபாரங்கிறது குறையும். சரி ஓகே நம்மளோட முடிவை நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அந்த ஒரு மனபாரங்கிறது குறையும். பட் இவர் எல்லாத்தையும் இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷன் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் இவர் ஹைட் பண்ணும்போது இவருக்கு இருக்கிற அன்கண்டிஷன் லவ்வை இவர் ஹைடாக பண்ணிட்டு அப்போ இவருக்கு அது ஒரு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் பயங்கர போர்டன் உண்டு. ஓகே, நம்ம அதை உள்ளுக்குள்ளே இத்தனை மாத்திரம் ஸ்நேகத்தை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிறோம். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் ட்ரெடிஷ்னல் பர்சன் ஆகும், கமிட்மெண்ட் இஷ்யூ வரைக்கும் உண்டு. இவரை பொறுத்த மட்டும் ஒரு மேரேஜுங்கிறதா இருக்கட்டும் இல்லைங்க ஒரு லவ்வாக இருக்கட்டும் அது எல்லோரும் ஏற்றுக்கிற ஒன்றா இருக்கணும். ஓகே, ஸோ அதனால இவரை பொறுத்த மட்டும் என்னோட ஸ்நேகத்தை நான் சப்ரஸ் பண்ணனால என்னை சுற்றி இருக்கிறவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்னு ஒரு தோட்டில் இவரை சப்ரஸ் பண்ணிட்டு உண்டு. பட் அது சப்ரஸ் பண்ண இவருக்கு பயங்கர போர்டு தான் ஃபீல் ஆகுது. ஓகே, மனபாரம் உண்டு இவருக்கு, மனசுக்குள்ளே வலியும் வேதனையும் உண்டு நம்ம சொல்லலாம். ஹைலி அட்ராக்டட் ஆகும். இவர் கரண்ட் கேரியரில் ஃபோக்கஸ் மேபி புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இல்லைங்க இவரை பொறுத்த மட்டும் மேபி இப்படி திங்க் பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவரபுளான ஒரு டைம் இல்லை, சுச்சுவேஷன் சரியில்லை, இந்த ஒரு டைமில் தேவையில்லாமல் ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஸ்நேகம் அன்கண்டிஷனல் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமாகும், ஓவர் ஃப்ளோயிங் ஆஃப் லவ் ஆகும். சொல்கிறதுக்கு இடமே இல்லை, அத்தனை மாத்திரம் இவருக்கு ஸ்நேகம் உண்டு. அப்போ இந்த ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு இப்போ ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டுன்னா இவருக்கு கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு. ஒரு பக்கம் தேர்ட் பார்ட்டி இவருக்கு நெகட்டிவாக சொல்லி கொடுத்துருண்டு. இதெல்லாம் கேட்டு ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு உண்டு. பட் இப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலும் ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆகிட்டு உண்டு, டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு. தேவையில்லாமல் நான் இனி ஒன்று என்ன சொல்கிறது டெய்லி ஒன்று நினச்சி சங்கடப்படுறது விடையும் இந்த ஒரு டைம் நமக்கான ஒரு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மைண்டையும் மாற்றிக்கிட்டு புதுசாக ஏதோ பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணது பெட்டர்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் உங்களோட பார்வைக்கு நீங்கள் நினைக்கலாம் ரிலேஷன்ஷிப் என்ன பார்க்கணும்னா அவன் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கான், அவன் லைஃப்பில் அவன் க்ரோ ஆகிட்டு இருக்கான், பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு தாட் உண்டு அப்படின்னா அவரோட தாட்டும் அதுதான். ஓகே, இப்போதைக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவரபுளாக ஒரு சுச்சுவேஷன் இது இல்லை. இந்த ஒரு டைமில் டெய்லி நினச்சி ஒன்றை நினச்சி கஷ்டப்படுறதை விடையும் இந்த ஒரு டைம் நமக்கான ஒரு டைம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு இவர் நார்மலி ப்ராக்டிக்கான ஒரு கேரக்டரான இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே,
ഇവർ ആക്ച്വലി ഇവർക്ക് ഹാർട്ട് ബ്രേക്ക് ആയിട്ടുണ്ട്. ഹാർട്ട് ബ്രേക്ക് அவ்வளோவா சீக்கிரமாக ஹார்ட் பிரேக் ஆகாத ஒரு கேரக்டர் தான். ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இவர் மைண்ட் பண்ணாமல் இருக்கிறது, இவர் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்குது, நீங்கள் டிடாச்மெண்ட் நினைச்சிட்டு நீங்கள் வந்திருக்குது, அது இவருக்கு அது நினைக்கும் போது இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிട്ടുണ്ട്. ஓகே, இவருக்கு ஹார்ட்டில் பெயின் உண்டு. நீங்கள் இவரை மேபி நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எதுவும் அப்லோட் பண்ணி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, அப்போ இவருக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நான் இல்லாமல் உன்னால் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுது, எப்படி நீ சந்தோஷமாக இருக்கிற, நானும் ஒவ்வொரு நாள் கடந்து என் லைஃப்பில் போனாலும் எனக்கு பயங்கர தலைவேதனை, பயங்கர டென்ஷன், பயங்கர ஃபீலிங்ஸ் வலியோடு நான் கடந்து போயிட்டுருக்கேன். பட் நீ மட்டும் எப்படி நான் இல்லாமல் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற, உன்னால் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுது, எப்படி உன்னால் க்ரோ பண்ண முடியுது நினைக்கக்கூடிய ஒரு டைம் இவருக்கு ஹார்ட் பிரேக் ആയിട്ടുണ്ട്. റിലേഷൻഷിപ്പ് ഒരു തുടക്കം വേണമെങ്കിൽ ഒരു തോട്ട് ഇവർക്കുണ്ട്. ஏன்னா அப்படி இந்த ஒரு போஸ்டில் മനസ്സിലാக்கிற விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங் பண்ணது நான் தான். ஓகே, என்னால் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சீட்டிங் நடந்துட்டு. ஸோ ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வேணும், இனி இந்த ரிலேஷன்ஷிப் தொடக்கம் வேணும் அப்படின்னா நான் தான் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு തോട്ട് ഇവർക്കുണ്ട്. ஸோ நமக்கு சாரி ஃபீல் ரிலேஷன்ஷிப் டெத்தானது நினச்சி இவருக்கு பயங்கர சங்கடம் உண்டு. என்னதான் இவர் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் மைண்டை டைவர்ட் பண்ணாலும் ரிலேஷன்ஷிப் டெத்தானது நினச்சி இவருக்கு பயங்கர சங்கடம் உண்டு. இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு, என்னை மன்னிச்சிட்டு என்னால் என் ரிலேஷன்ஷிப் எந்த பாயிண்ட் இவருக்கு சாரி ஃபீல். பட் இவருக்கு ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டரால் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் எனக்கு இதில் ஓவரால் நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னதான் அந்த ஒரு பர்சன் இந்த ஒரு செப்பரேஷனில் உங்களை மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம், உங்களை கண்டுக்காமல் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், மேரேஜான ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவருக்கு எந்த ஒரு ஆப்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட்டில் நான் சொல்லுவேன். இவர் ஆக்சுவலி உங்களுக்காக இவரோட ஹார்ட்டை இவர் உங்களுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இது ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம், என் லைஃப்பில் லவ் ஸ்னேகம் அப்படின்னா அது நீ தான். என் லைஃப்பில் எனக்கு வேறு யாரும் வேணாம், நான் ஜஸ்டிஸ் கொடுக்கறதா இருந்தால் அது உனக்கு மட்டும் தான் கொடுப்பேன். பட் கரண்ட்லி எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, டைம் சரியில்லை, அதனால் இவர் கரண்ட்லி உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், ஒரு பவுண்டரி கொடுத்துட்ருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒரு டைமே சொல்லி உங்களுக்கு மனசில் ஆக்கியிருக்கலாம். இது சுச்சுவேஷன் எனக்கு என்ன தோணுது, மேபி இவரை நீங்கள் ரொம்ப மெசேஜ் பண்ணி கால் பண்ணி ரொம்ப பெக் பண்ணிட்டோன்னு எனக்கு தோணுது. இவரே ஆக்சுவலி பல டைம் உங்ககிட்ட சொல்லி மனசில் ஆக்கியிருக்கலாம். சுச்சுவேஷன் இது மனசிலாக்கு என்ன கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு, ரிலேஷன்ஷிப் இதுதான் சுச்சுவேஷன் நீ மனசிலாக்கிக்கணும் இவர் பல டைம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் ஏதோ அது கேட்டுட்டு இல்லை போல, அதனால இவர் உங்களுக்கு கரண்ட்லி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பவுண்டரி இவர் செட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இவருக்கு தெரியும் ரிலேஷன்ஷிப்பில் காண்டாக்ட்லேயோ கம்யூனிகேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சொல்ல நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்கள் திரும்பவும் மாட்டீங்க. ஓகே, மறுபடி நீங்கள் கமிட்மெண்ட் சொல்லிட்டு நீங்கள் பெக் பண்ணி விட்டுருப்பீங்க. ஸோ அதனால தான் இவர் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடும். அதனால தான் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டோன்னு ஒரு விஷயம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, எனக்கு என்ன தோணும், இவர் என்னதான் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு இவருக்கு தேர்ட் பார்ட்டி நெகட்டிவாக சொல்லி கொடுத்தாலும் இந்த ஒரு போஸ்ட் உள்ளுக்குள்ளே இவருக்கு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. பட் இவரோட டீப் இன்சைட் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்யூச்சர் வேணும், ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும், ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், உங்களை சூஸ் பண்ணணும் ஒரு தோட்டத்தை இவருக்கு மைண்டில் உண்டு. இவர் ஷோராக உங்களை சூஸ் பண்ணுவார். ஏன்னா இவர் வெளியே எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். பட் டீப் இன்சைட் செக் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு அத்தனை மாத்திரம் உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. இவருக்கு உங்களை ஸ்நேகிக்கிற மாதிரி இவர் இந்த வேர்ல்டில் வேறு யாரையும் ஸ்நேகிச்சதில் அத்தனை மாத்திரம் இவருக்கு ஸ்நேகம் உண்டு. ஓகே, அது மட்டும் கரண்ட்லி நீங்கள் நினைக்கலாம் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்க ஒரு பவுண்டரி இவருக்கு அத்தனை மாத்திரம் பெயின் உண்டு. ஓகே, ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் ரிலேஷன்ஷிப் எண்ட் பண்ணது இவர்னால தானே. அப்போ எந்த ஒரு முகத்தை வச்சு நம்ம இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபர்த்து கொண்டு வருது இல்லைங்க. இவருக்கு நான் ஓவரால் திங்க் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு தோன்ற விஷயம் எப்படி இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நமக்கு ஃபேவரபுளாக சுச்சுவேஷன் இல்லை, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷனோ இல்லைங்க, நான் ஒரு ஈக்குவல் கிவெண்ட் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷனோ இல்லைங்க, லைஃப்பில் என்ஜாய் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனும் இது இல்லை. ஓகே, எனக்கு உனக்கு டைம் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லை. ஓகே, ஸோ அதில் மட்டும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் தானே எண்டை பாக்கிட்டு போகணும். அப்போ ரிலேஷன்ஷிப்பை என்னால் தானே எண்டை பார்த்துட்டோம். இவருக்கு தெரியும் உங்கள் மேலே ஒரு துள்ளி கூட தப்பு கிடையாது, இவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ நம்ம தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை பாக்கிட்டு போகணும். அப்புறம் நம்மளே இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஒரு ரீபர்த்தில் கொண்டு வருது இல்லைங்க, ஒரு தொடக்கத்தில் கொண்டு வருது. ஓகே, இவருக்கு ஐடியா தெரியல, இவர் அதனால ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். பட் எனிவே நமக்கு செக் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ட்ரூ ஸ்நேகமாகும். இவர் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒரு ரீபார்ட் உண்டு, அது கன்ஃபார்ம். ஓகே, இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இதில் ஃபீல் ஆகிற விஷயம் இவர் உங்களே ஸ்நேகிச்ச மாதிரி இந்த வேர்ல்டில் யாரையும் ஸ்நேகிச்சதில்லை. மேரேஜ் ஆன ஒரு போஸ்ட் தான் உங்கள் கூட இவர் கனெக்ட் ஆன பிறகு இவர் வேறு யாரு கூட இவருக்கு மைண்டு ஃபோக்கஸ் ஆகலை நம்ம சொல்லலாம். ஸ்டக் ஆகும், கன்ஃபியூஷன் ஆகும், இவருக்கு மைண்டு வேறு இதுலேயும் ஃபோக்கஸ் ஆகலை. உங்கள் சைடு இவர் ஸ்டக் ஆகும். உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் தோட்டு மட்டும் இவருக்கு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷனெல்லாம் ஹைடிங் ஆகும். இவரை பொறுத்த மட்டும்
ஸ்நேகமாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த டைம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, இது நமக்கான ஒரு டைம் இல்லை, இந்த டைமில் தேவையில்லாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி உங்கள் மனசில் ஆசையை விதைச்சி உங்களையும் கன்ஃப்யூஸ் ஆகி இவரும் லைஃப்பில் கன்ஃப்யூஸ் ஆகி சுற்றி இருக்கிறவங்களும் கஷ்டப்பட வேண்டாம். ஓகே, அதனால் இப்போதைக்கு நம்ம ஸ்நேகத்தையோ ஃபீலிங்ஸையோ சப்ரெஸ் பண்ணுறதுக்குள்ள இப்போ நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டாம். பட் ஷோராக நமக்கான ஒரு டைம் வரும். அந்த ஒரு டைம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அந்த ஒரு டைம் சரி பண்ணிக்கலாம் ஒரு தோட்டம் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. ஓகே, வலியோட கூட தான் போயிட்டுருக்காரு. ஓகே, பெயினோட இவருக்கு பெயின் இல்லாமலாம் கிடையாது, ஹார்ட் பிரேக்கில் தான் கடந்து போயிட்டுருக்காரு. நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தொடக்கம் உண்டு, நீங்களாக போக வேண்டாம். இவர் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இதான் என்னோட ட்ரூ இன்டென்ஷன். நமக்கு நீ இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், J letter important, L letter important, M letter important. ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், June important, July important, October important, November important. Okay, August month important, May month important. This important date பார்க்கலாம். 2 important, 3 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important, 11 important, 18 important, 13 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கும் லாஸ்ட் மீட்டிங்கும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்பாக்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.